எல்லாருக்கும் வணக்கம். உலக மகளிர் தின வாழ்த்துக்களை நான் ஆரம்பத்திலேயே தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி மிக அருமையான ஒரு பரிசை ஒரு நேரத்தில் கொடுத்துருக்காரு. இது சாதாரணமாக எல்லாருக்குமே இந்த சிந்தனை வராது. நீங்கள் வாங்குகிற கேஸ் சிலிண்டருக்கு ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபா விலை ஏற்றி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. ஸோ இதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், யார் நமக்கு ஒரு பரிசு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? அதை வரப்போகின்ற தேர்தலில் இதுக்கு என்ன ரிட்டர்ன் கிஃப்டோ அதை நீங்கள் கொடுத்துருவீங்க. ஏனென்றால் பிரதமர் மோடி அவர் 2029 எலெக்ஷனை மட்டும்தான் மனசில் வச்சுருக்காரு தவிர அவருக்கு இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன்லலாம் பிஜேபியெல்லாம் ஜெயிக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. போர் நடக்குது, விலை ஏற்றிட்டேன், எல்லாத்துக்கும் விலை ஏற்றுவீங்க. எப்போ விலை இறக்குவீங்க? எதையாவது இறக்கியிருக்கீங்களா? ஒன்றுத்தையும் இறக்கலை. சரி விடுங்க. இப்போ அவரை பற்றி பேசினவுக்கு என்ன? ஏன்னா தமிழ்நாட்டில் எப்படியும் பிஜேபி கூட்டணிக்கிறது ஜெயிக்கவே முடியாத ஒன்று. அதுக்கு பிறகு தான் நான் ஆட்சி அமைக்கிறது. இப்போ அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் இன்னொரு மிக பிரபலமான ஒரு பார்ட்டி தயாராக நிற்குது. நேராக கோட்டைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பார்ட்டி வெற்றி கழகம்னு பேரை வச்சு இக்கே போடாமல் ஆரம்பித்த கட்சி அது தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜய் அவர்கள் தலைமையில் ஆரம்பித்த கட்சி அது பனையூர் கட்சி. இப்போது அந்த கட்சியில் நேற்றுக்கு திடீர்னு அவர் மகளிர் தினத்துக்காக பயங்கரமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு அது சில பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாகவே வர அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா சிலது நடக்கும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போடுறதுன்னு ஒன்று இருக்குது. வருதோ வல்லியோ அண்ணன் சொல்கிறார்ல அப்படின்னு சொல்லி மகளிருக்காக உரிமை தொகை 1000 ரூபா டிஎம்கே கொடுத்த பொழுது இந்த எல்லாருமே இந்த தற்கூரிகள் எல்லாம் கத்தித்துங்க. ஐயோ எங்களுக்கு ஒன்றும் ஓசி பண்ண வேணாம், எங்களுக்கு ஓசி பண்ண வேணாம், எங்களுக்கு ஓசி போனோம். உங்கள் வாழ்க்கையே ஓசியில் தானே நடக்குது. அப்பா அம்மா காசில் தானே நீங்களே வாழ்க்கை நடத்துகிறீங்க. அதை விடவா உங்களுக்கு ஓசி பணம்? உங்களுக்கு ஒன்று கொடுக்குறதா யாரும் சொல்லலையே. உழைச்சி சம்பாதிச்சு இது மாதிரி தருதல்கள்லாம் பெற்று ரோட்டில் விட்டுருக்கிற பெற்றவங்க பாவம் அவங்க மனசு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு கொடுத்துருக்கு இல்லையா? அன்றைக்கி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு வேணாங்கீனா அப்படிலாம் கத்திட்டு இப்போ என்னன்னா விஜய் அப்படியே ஆளுக்கு 2500 ரூபா கொடுப்பாரு. அவர் 12 திட்டமும் என்னமோ கொடுத்துருக்காரு போல இருக்கு. பார்த்தேன், ஆளுக்கு 2500 ரூபா எங்கேருந்து கொடுப்பாரு? அப்போ அது ஓசி இல்லையா? அப்போ அது தேவையில்லைன்னு இந்த தற்கூரி கூட்டம்லாம் சொல்லாதா? தன்னுடைய தலைவர் சொன்னால் அப்படியே இங்கே ரோட்டில் சாக்கடையில் கிடந்தால் கூட அந்த துட்டை எடுத்து கும்பிட்டு பாக்கெட்டில் வச்சுப்பீங்களா? அப்போ உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவமே கிடையாதா? ஒரு கொள்கையே கிடையாதா? என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆச்சா, அது முடிஞ்சுது. அப்புறம் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு என்று தனிகள், அதான் எல்லாருமே வந்துட்டாங்களே. அப்போ ஒரே இலாக்கா போகிறாத, எதுக்கு 3 இலாக்கா? அரசாங்கத்தில் எத்தனை ஊழியர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தாசில்தார் ஆஃபீஸில் அவங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்புறம் இந்த நில அளவு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு வெள்ளம் அப்படின்னாக்கா அவங்க தான் போய் நிவாரண உதவி கொடுக்கணும். மழைன்னா அவங்க தான் அதுக்கு ஏற்பாடு, இல்லை அங்கே சாப்பாடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அப்போது இப்போ இதுக்கு ஒரு இலாக்கா ஆரம்பிச்சு அதுக்கு எத்தனை பேரை போடுவீங்க? உங்களுக்கு எத்தனை அரசு ஊழியர் இருக்காங்கன்னு தெரியுமா? இல்லை எல்லாமே உங்கள் தாவைக்க தொண்டர்களே பண்ணிடுவாங்களா? என்னங்க கொஞ்சம் கூட வாயை திறக்க முட்டாள்தனம் தான் உங்களுக்கு வெளிப்படுது விஜய். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் இதில் சொல்ல தெரியலை. மதிப்புமிகு மகளிர் திட்டம் 60 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு, இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு கிடையாது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஓட்டு உங்களுக்கு சுத்தமாக கிடையாது, முடிஞ்சு போச்சு. பாக்கி பேருக்கு 60 வயசு. 60 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு வாழக்கூடாதா 60 வயசுக்கு மேலே? அப்படி பார்த்தா உங்களுக்கே இன்னும் 10 வயசு தான் இருக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்கள், என்ன பண்ணுவீங்க? ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இவங்களெல்லாம் வச்சு பண்ணணும். புரியுதா? செங்கோட்டையன்,
அப்புறம் இப்போ புஷி ஆனந்த், லாட்ரி டிக்கெட்டு அவர் பேர்ன ஆதவ், இவங்களெல்லாம் வச்சு பண்ணினீங்கன்னா ஒரே நம்பரில் 3 டிக்கெட் அடிக்கிறவங்கலாம் இருக்காங்க லாட்ரியில். அதெல்லாம் இருக்காங்க. ஜனங்களை லாட்ரி அடிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் லாட்ரி டிக்கெட். அதுதான் அது அவங்களெல்லாம் வச்சு பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா 3வது வச்சு 4வது பாயிண்ட் என்ன வச்சுருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு படை, அண்ணன் சீர்திட்டம் 4வது, நம் தங்கைகளின் திருங்கத்துக்காக அவர் கத்த இந்தியா முழுக்க தங்க இருக்காங்க. ஆனாச்சா அந்த தங்கைங்களுக்கெல்லாம் நாத்தனார், அவங்க தான் நாத்தனார். இவருக்கு எத்தனை வர போகிறாங்க, இந்த தங்கைங்களுக்கு எத்தனை அண்ணி வர போகிறாங்க, அதெல்லாம் இனிமேல் தான் இவர் சொல்லுவார். அது இன்னும் சொல்லலை. இப்போ இருக்கிற ஒரு அண்ணியும் அவர் விலைக்கு வச்சுட்டாரு. அதனால் அதை பற்றி இவர் சொல்லலை. அதில் 8 கிராம், அதாவது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தருக்கு கொடுப்பாங்களாம் கல்யாணம் பண்ணும்போது. அது எத்தனை கல்யாணம் பண்ணிட்டாலும் உண்டுங்கிறது சொல்லலை. ஏன்னா தலைவன் வழி தானே, தொண்டர்கள் வழி, அது சொல்லலை அவர். அப்புறம் பட்டுச்சேலை, தரமான பட்டுச்சேலை. அப்போது தங்கம் மாத்திரம் தரமாக இருக்காதா, நிறைய செம்பு கலந்துருவீங்களா? அது ஏன் தரமான தங்கம்னு போடவே இல்லை. அப்புறம் காமராஜர் கல்வி திட்டத்தின் மூலமாக இடைநிற்றல் குழந்தைகளை, அதுக்கு அப்பா அம்மாவுக்கு 15,000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. சரி, பசங்க பள்ளிக்கூடம், உங்களுடைய ரசிகர்கள் தான் ஒத்த கூட பள்ளிக்கூடமே போகிறது இல்லையா? மரத்து மேலே குரங்கு மாதிரி அணில் மாதிரி தாவிட்டு தானே இருக்காங்க. அவன் படிக்கிறதுக்கு நீங்களே ஒழுங்காக படிக்கலையே. உங்கள் அப்பாவே அன்றைக்கி சொன்னார், அவன் காலேஜ் காம்பவுண்ட் வாலில் தான் உட்காந்துருப்பான்ட்டு சொல்கிறாரு ரவி பெர்னாட்லாம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்படி படிக்க வைக்க போகிறீங்க? காமராஜருக்கெல்லாம் படிக்க வாய்ப்பு இல்லை, கலைஞருக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்பா சம்பாதிச்ச பணத்தில் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினா செவுத்துக்கட்டையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ரவுடித்தனம் பண்ணுறவங்களுக்கு எப்படி அடுத்த தலைமுறையை நல்லா கொண்டு வரணுங்கிற எண்ணம் வரும்? அது உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போட்ட விஷயமா இருக்காது. ஏதோ எழுதி கொடுத்துருக்காங்க, டபக்குன்னு ஸ்டேஜில் படிச்சிட்டிங்க. நல்ல வழியாக இந்த பேப்பரை வச்சு படித்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு அவுட்டான விஷயமா. 15,000 ரூபாய் அனைத்து பஸ்லேயும் இலவச பயணம் பெண்களுக்கு. இதே தான் உங்கள் தருதலை கூட்டம் கத்திச்சு. எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம். என்ன ஓசி பஸ் வேணும்? இப்போ ஏடிஎம்கே ஆம்பளைங்களுக்கும் கொடுக்குறேன்றாங்க. நீங்கள்லாம் இனிமே தான் கொடுக்க போகிறீங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட எத்தனை கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இலவசமாக பயணம் செய்ய திமுக அரசு கொடுத்துருச்சே. என்னமோ அந்த நம்மளுடைய அந்த ரேம்ப் வாக்கு, அது என்ன பார்த்து தான் ஸ்டாலின் பண்ணுறாரு, என்ன வச்சு தான் ஸ்டாலின் சார் துண்டை சொல்கிறாரு, இப்படிலாம் அல்பமாக நீங்கள் யோசித்து என்னமோ ஸ்டாலின் சார் காப்பி அடிக்கிறார் அப்படிங்கிற மேலே நீங்கள் பேசணுன்னு உங்களுக்கு உடனே ஸ்டாலின் பதில் சொல்லுவார்ல, தம்பி விஜய் நான் அப்படி இல்லைன்னு. இதை பாருங்கள், உங்களை ஒரு முடிய அளவுக்கு கூட அவர் பொருட்படுத்தவே மாட்டார். புரியுதா? நீங்கள் வாழ்க்கை முழுக்க நினச்சா கூட உங்களுக்கு திரு ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார். வண்டு முருகன் மாதிரி யாராவது வேணால் உங்களுக்கு யாராவது பேசிகிட்டு இருக்கலாமே தவிர நீங்களே பெருமைப்பட்டுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒரு நடக்கவே நடக்காது. நீங்கள் இதுக்காக வேணாலும் கொஞ்சம் ஓவராக என்ன சொல்கிறது, தூங்கலாம், அழலாம், தனியாக உட்காந்து புலம்பலாம். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. இது பஸ் இது உங்கள் திட்டமே கிடையாது, ஆல்ரெடி நடந்து கொண்டிருக்கும் திட்டம் தான். ஓகேயா? இப்போ திரு திமுகவில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜெயிச்சு வந்தோடனே 2,000 ரூபா கொடுக்க போகிறேன்ட்டாங்க. நீங்கள் 2,500 ரூபாங்கிறது பேப்பரில் தேன் எழுதி நாக்கில் தடவுற மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பூன் தேனையே நாக்கில் கொடுக்குறாரு. புரிஞ்சுக்காங்க. ஓகே, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, நீங்கள் நீங்கள் தான் வரப்போகிறது இல்லையே, அதனால் இதை விட்டுருக்கு, இதுவும் அவுட்டு. அப்புறம் இது பெண்கள் பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் 10 கோடி ஜனங்க இருக்காங்க. இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்தெந்த மாநிலத்தில் நடக்குது தெரியுமா? பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில். ஏன் அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்படியே ஒரு பிளாஸ்திரி போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா? என்ன காரணம்? உங்கள் மேலே இருக்கிற கேஸு, இன்கம் டேக்ஸ் கேஸு, பாக்கி பிரச்சனை, நீங்களே சிபிஐக்குள்ளே போய் அந்த உங்களுடைய கழுத்தை நீங்களே உள்ளே விட்டு மாட்டிக்கிட்ட அந்த 41 பேர் இறந்த கேஸு இதெல்லாம் இருக்குது.
அதனால் வர கோளாறு தானே இது. என்ன பண்ண முடியும்? அதுக்காக தானே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம். இது என்ன ஷேர் ஆட்டோவில் எல்லாத்துலேயும் பட்டன் வைப்பீங்களாம். பட்டன் வச்சா அந்த பட்டனை யார் அமுக்குறது? இப்போ நீங்கள் பட்டன் வச்சுட்டு போயிட்டீங்க, அந்த பட்டனை அந்த பக்கம் கட் பண்ணி விட்டா, இன்றைக்கி பார்க்குறீங்கல்ல எத்தனை இடத்துல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பாருன்னா சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலைங்க அப்படிங்கிறாங்க. இது பாருங்கள், எந்த ஒரு திட்டம் வேணால் கொண்டு வரலாம், ஆனால் அந்த திட்டத்தை அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா, சர்வீஸ். அதுக்கு இந்தாமல் நான் திட்டமே சொல்லலையே. இதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும்? ஏன்னா இது என்ன சினிமாவா? சங்கர் படத்தில் வரும், ஒரே நாளில் 40,000 பேருக்கு டிஸ்மிஸல் ஆர்டர் டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு டைப்ரைட்டரில் எவ்வளோ நேரம் டைப் பண்ண முடியும்? ஒரு பேஜ் டைப் பண்ணுறதுக்கு ஜெராக்ஸ் காப்பி எடுத்தாலே கிட்டத்தட்ட 3/4 நாள் ஆகிடும். 45,000 பேருக்கு டிஸ்மிஸல், அது கையெழுத்து வேற போடணும் இல்லையா? எத்தனையோ இருக்குது. இது ஓகே, இதுவும் அப்படி தான். திறந்த வெளியில் வெளிச்சமே தான் இருக்கணும், இருட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணணும் தெரியுமா? ஒன்றே ஒன்று பண்ணலாம். நீங்கள் சூரிய பகவானுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு யாகம் பண்ணிட்டு 24 மணி நேரமும் சூரியன் இருக்கிற மாதிரி, வெளிச்சம் இருக்கிற மாதிரி பண்ணிடுங்க. அங்கேயும் சில புதர் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல லேசாக இருட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் உங்கள் தொண்டர்களை விட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ரிஃப்ளெக்டர்லாம் வச்சு லைட்டு போட சொல்லி பண்ணலாம். ஏன்னா குழந்தைத்தனமாக இல்லைங்க. நீங்கள் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு இருட்டே இல்லாத பண்ணுவேன் அப்படி எப்படி முடியும்? இருட்டே இல்லாத பண்ணுறது என்ன? பாதுகாப்பை பற்றி நீங்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீங்க. சங்கீதாங்கிற பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க? சொந்த வீட்லேயே சொந்த பொண்டாட்டிக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அவங்களே உங்களுக்கு எதிராக போய் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவங்க கோர்ட்டுக்கே போயிருக்கக்கூடாது. டொமஸ்டிக் வயலன்ஸு, என்னை இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டாரு, என்னை இப்படிலாம் பண்ணுறாரு, ஹாரஸ் பண்ணுறாருன்னு சொல்லி அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. அதெல்லாம் சிஜிபி விஷயம், சப்ப மேட்டர். உங்களுக்கு எல்லாமே சப்ப மேட்டர் தான். சில பேருக்கு தான் மாம்பழத்தில் இருக்கிற அந்த கதுப்பு பிடிக்கும், சில பேருக்கு இந்த சப்பை இல்லை அந்த கொட்டை அது மட்டும்தான் பிடிக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு அது சப்ப மேட்டராக இருக்கலாம். ஆனால் ஒரு தாலி கட்டி 25 வருஷம் வாழ்ந்த ஒரு பொண்ணையே வேண்டான்னு ஒரு நிமிஷத்தில் தூக்கி அடிக்கிறீங்களே. இந்த 4 வருஷம் முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சுட்டு உங்கள் பின்னாடி வந்த தொண்டர்கள் நீங்கள் தூக்கி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஒழுக்கமே இல்லாத நீங்கள் எல்லாருடைய ஒழுக்கத்தை பற்றியும் கவலைப்படுறதெல்லாம் எப்படி இருக்குனாக்க, ஆடு நனையுதேன்னு ஓநாய் அழுவுற மாதிரி இருக்கு. நீங்கள் கூட சினிமாவில் ஒரு படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு வில்லனி கேரக்டர், ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுற மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வில்லன் பண்ணலாங்க, நல்ல உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். உங்கள் முகத்துக்கும் ரஃப்பாக இருக்கும் வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் வில்லன் பண்ணிங்கன்னா பிரகாஷ் ராஜோட பெருசாக நீங்கள் ஷைன் பண்ண முடியும். எப்படி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி சினிமாவுக்கு வருவீங்க இல்லையா? அப்போது யோசிங்க இந்த விஷயத்தை. அப்புறம் அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் பெரியங்கள், அப்புறம் பெண்கள் படை போட்டு அதுக்கு வந்து பாடி கார்ட்ஸ் போடுங்க, அது ஆண்கள் இல்லையா? அது ஒன்று சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே நிறைய வேடிக்கையாக பேசுகிறீங்க. நீங்கள் அதைத்தான் உங்கள் தொண்டர்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது தான் எனக்கு நல்ல தமாஷா இருக்குது ரொம்ப. அப்புறம் பஸ்லேயும் 24 மணி நேரம் பஸ்ஸில் பாதுகாப்பு. பஸ்ஸு எப்படி 24 மணி நேரம் ஓடுங்க? காலத்தால் 5 மணிக்கு 4 மணிக்கு ஆரம்பித்தா 11 மணி வரைக்கும் தான் ஓடும். நடுவில் 3 மணி நேரம் பஸ்ஸு ஓடாது. அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கு. நீங்கள் எங்கேயாவது பஸ்ஸில் போயிருந்தால் தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தம்மாக்கிட்ட நீங்கள் தங்கறதுக்கே 10 கேரவனை ஃபிக்ஸ் பண்ணுற ஆள் ஒரு கேரவனில் தங்கறதுக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு பஸ்ஸில் போகிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் பஸ்ஸில் போயிருக்கேன், எனக்கு இன்றைக்கும் பஸ் பாஸ் உண்டு, XMLA அப்படிங்கிற முறையில். ஓகேயா? அடுத்தது வந்து ஜீரோ டாலரன்ஸ் கிரைம். இது உலகத்தில் அமெரிக்காவில் கூட செய்ய முடியாத விஷயத்த நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு, ஜீரோ டாலரன்ஸு. அதில் வந்து கிரைம்ஸில் வந்து பெண்கள் பாதுகாப்பு மட்டும்தானா? ஆண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது? ஆண்களை யாராவது வெட்டிட்டா இது வந்து ஒன்லி ஃபார் விமன் அப்படின்னு சொல்லுவீங்க. சாதாரண உடையில் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பாடி கார்டு, அவங்க யூனிஃபார்மில் இருப்பாங்களா? இது ஒன்று.
இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஆள் வருவாங்க? யார் தேர்ந்தெடுப்பீங்க? அரசு ஊழியராக தேர்ந்தெடுப்பீங்களா, இல்லை உங்களுடைய அந்த உங்கள் புரட்சி படை இருக்க அந்த வாயில் விசில் அடிச்சு ஊதினே இருக்கிறாங்களே அந்த பசங்க வந்து நிற்பாங்களா? அவங்கக்கிட்டேருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே நீங்கள் தனியாக இன்னொரு படை ஒன்று அமைக்கணும். அடுத்தது பெண்களுக்கு குற்ற வழக்கை விசாரித்து அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் கோர்ட்டு. சரி, கோர்ட்டு வந்துருச்சு, உடனே குற்றத்தை இது பண்ணிட்டா அவங்க மேல் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்களா? அஞ்சலை அம்மாள் கோர்ட்டோட முடிஞ்சு போயிடுமா? அதுக்கப்புறம் ஹை கோர்ட் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் இல்லையா? என்ன பேசுறீங்க? ஏன் இப்போ பண்ணலையா? கோயம்புத்தூர் கேஸில் 3 மாசத்துல தீர்ப்பு வழங்கப்படலையா? நீங்கள் என்ன அதை விட புதுசாக பண்ணிட்டு போறீங்க? இல்லை அது வரைக்கும் இது வரைக்கும் யாருமே செய்யாத நீங்கள் புதுசாக செஞ்சீங்க. காப்பி அடிச்சு பண்ணுறீங்க. நடிப்பு தான் யாரோ ஒருத்தர் மாதிரி நடிக்க முயற்சி பண்ணி வேற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அடுத்தது 0 டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பண்ணி அந்த இருட்டு இல்லாத இடம் அது வச்சாச்சு. பெண்களுக்கு மிகவும் தேவையான நாட்களில் வந்து பொது ரேஷன் கடை எல்லா இடத்துலையும் விலையில்லாத சானிட்டரி நாப்கின் நீங்கள் கொடுப்பீங்க. பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஏன் காலேஜில் கொடுக்க வேண்டியது தானே? காலேஜஸில் கொடுக்கலாம், ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்டில் கொடுக்கலாம். அவங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா உடனே ரேஷன் கடையில் கியூவில் நிற்பாங்களா? அங்கே போய் கடைக்காரர்கிட்ட சொல்லுவாங்களா, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் சானிட்டரி நாப்கின் கொடுங்கன்னு? ஏன் அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் பட்டன் வச்சா டக்குன்னு வர மாதிரி ஒரு இதை அமைக்கணும்னு தெரியாதவங்களுக்கு எந்த பெண்ணாவது போய் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு போய் பொது வெளியில் சொல்லுவாங்களா? பேசிக்கான ஒரு சின்ன இல்லை. சரி விட்டுருங்க. தாய் மாமன் சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கடனை திருப்பி கொடுக்க வேணாம். அதை நிறைய அந்த குழுக்கள் 5 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்களே. எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சுய உதவி குழுக்கள் தான். இங்கே தொல்காப்பிய பூங்கா பாருங்க, அங்கே மகிழ்னு ஒரு கேன்டீன் நடக்குது. அந்த கேன்டீன் இந்த சுய உதவி குழுக்கள் பெண்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி புதுசா நீங்க செய்யற மாதிரி ஏன் இப்படி காப்பி அடிக்கிறீங்க விஜய்? யார் எழுதி கொடுத்தது? அது ஒரு நிமிஷம் படிக்க மாட்டீங்களா? அது வரைக்கும் நீங்க என்ன வேலை? உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, ஒரு வேலை கிடையாது. தூங்கி எழுந்துக்கிறதுக்கு லேட் ஆகலாம், அது உங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து இருக்கு, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் அவங்களே சிறு குழு நடுத்தர நிறுவனங்களா மாறினா அந்த 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டாமா? அப்போ என்ன பணம் எதுவுமே திருப்பி கொடுக்க வேண்டாமா? நீங்க ப்ரொடியூசருக்கு திருப்பி கொடுக்காத பணம் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வரும்? எங்கேருந்து வருங்க? ஒரு பட்ஜெட் போட்டீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு எங்கேருந்து வரும்? என்ன சோர்ஸ், என்ன செலவு? நீங்க உடனே ஒரு திட்டம் சொன்னா உடனே ஐஏஎஸ் ஆபீசர் கையெழுத்து போட்டுருவாங்களா? அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கா? என்னப்பா அது? அப்புறம் மனிதராக பிறப்பதே பெரிய விஷயம். அதுவும் ஒரு மனைவியோட வாழ்றது ரொம்ப அப்படி இல்லையா? தமிழ்நாட்டில் பிறப்பது வரம்னு இருக்கா? சரி நான் மாற்றி படிச்சுட்டேன். குழந்தைகளை வரவேற்கும் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் ஏற்கனவே போட்டாச்சு. எல்லா அரசுலையும் போட்டுட்டு இருக்காங்க, அதுவும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ தலைவர்கள் பிறந்த நாளைக்கு தங்க மோதிரம் போடுறாங்க. தங்க மோதிரங்கிறது இன்னைக்கு எப்படி போட முடியும்? அரசே விருது வழங்கும் விழாவில் என்ன பண்றாங்க? தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு பட்ஜெட் போடணும், அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் பண்ணணும். அப்படி பண்ண முடியாத போது என்ன பண்றாங்க? ஒரு கேஷ் பிரைஸ் 1 லேக் கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான். தங்க விலை இறங்கும்போது அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போங்க. இந்த யோசனை கூட உங்களுக்கு இல்லைன்னா எப்படி? பேபி வெல்கம் கிட்டு ஏற்கனவே குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களே. எத்தனை இன்னைக்கு போய் பாருங்க, பார்த்துருக்கீங்களா? எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்களா? பிரைவேட் ஹாஸ்பிட்டலை விட அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க எங்கேயாவது வெளியில வந்திருக்கீங்களா? உங்க பனையூர் வீட்டை தவிர, வீட்டை விட்டு நேரம் போனா கேரவனுக்குள்ள போய் பூந்துக்கிறீங்க. இது 2 தவிர உங்களுக்கு வேற என்ன இடம் தெரியும்? ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இந்த ஹோட்டல் தெரியும். நான் மவுண்ட் ரோட்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே ஒரு பப் இருக்கு, அந்த ஹோட்டலில் நீங்க வருவீங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால அப்புறம் உறுதிமொழி கொடுக்குறீங்க. முதலமைச்சர் செய்ய முடியாததெல்லாம் எப்படி செய்ய முடியுங்கிற கேள்வி வரும். மொத்த பட்ஜெட்டு 4.39 லட்சம் கோடி. 30% ஸ்டாலின் சார் வரிக்கு போகுது. என்ன ஸ்டாலின் சார் வரி? ஸ்டாலின் பணம் எடுக்கிறார், திருடுறார், இதில் இருக்கிறதெல்லாம் பணமும் ஸ்டாலின் எடுக்கிறாருன்னு நீங்க குற்றம் சுமத்துறீங்களா?
அந்த குற்றத்துக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்க தானே இங்க 15 இந்த படத்தோடைய பணத்துக்கு ஒழுங்கா வரி கட்டாம 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் சார் சொல்றீங்கல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய சொத்து கணக்கு இருக்குல்ல, இன்டர்நெட்ல இருக்கு. உங்க சொத்து கணக்கு எங்க இருக்கு? உங்களுக்கு எது சொத்து எது வேஸ்ட்னே உங்களுக்கு இன்னும் தெரியல. அந்த மாதிரி என்ன இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. ஃபாரின் கார் வாங்கினீங்க, அதுக்கு எப்படி கேஷ் கொடுத்தீங்களா, மொத்த பணம் கொடுத்தீங்களா? ஏதாவது இன்னி வரைக்கும் நீங்க வெள்ளை அறிக்கை விட்டுருக்கீங்களா? அடுத்தவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு தடவையும் மாநாடு நடக்குது, எங்கேருந்து செலவு வருது? எங்கேருந்து வரும்? நான் எங்க பொதுக்குழுவில் சொல்லிப்பேன்னா, நீ பப்ளிக்ல வந்துட்டீங்க. பப்ளிக் வந்தா கேட்டா சொல்லி தான் ஆகணும். எதுக்குமே இல்லை, சும்மா ஸ்டாலின் சார் எடுத்தாரு போனாரு. என்ன பாக்கி பேருக்கு? ஏன் ஏடிஎம்கேல யாருமே செய்யலையா? ஊழல் குற்றச்சாட்டு யாரு மேல வந்தது? ஊழல் குற்றச்சாட்டுக்கு யாரு மேல பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? யார் ஜெயிலுக்கு போனாங்க? தெரியல. அப்புறம் என்ன? இதுவரைக்கும் சட்டத்தின் மூலமாக யாரும் தண்டிக்கப்படவில்லை என்றால் அவர்களை குற்றவாளி என்று சொல்வதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒன்றும் குழந்தைத்தனமா தான் இருக்கு. ஜாலியா இருக்கீங்க, ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது இருந்துட்டு போங்க. அது உங்களுக்கு உங்களுடைய நல்ல ஒரு விஷயம். அது இருந்துட்டு போறதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஆனால் சும்மா இந்த குட்டி கதை சொல்றதுக்கெல்லாம் கை தட்டுறதுக்கெல்லாம் உங்க ஆளுங்க இருக்க லூசு பசங்க. நிஜமாவே சொல்றேன். அவங்க கிட்டலாம் தமிழ்நாடு போச்சுன்னா தமிழ்நாடு நாசமா போயிடும். தமிழக வெற்றி கழகத்தின் கையில் என்றைக்காவது ஒரு நாள் அது நடக்க வாய்ப்பே இல்லை. அது கனவுல நடந்தா கூட அந்த கனவுல தமிழ்நாடு டிசாஸ்டர் ஆயிடும். ஏனென்றால் பூஜ்யம் நீங்க அரசியல்ல. சினிமாவில் நடிப்பை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க ஏதாவது படம் டைரக்ட் பண்றீங்களா? எங்கேயாவது ஒரு எடிட்டிங்ல போய் உட்காந்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்ன தெரியும் உங்களுக்கு? ஏதோ தெரிஞ்ச மாதிரி யாரோ எப்ப நீங்க பெத்த அப்பா அம்மாவையே மதிக்கலையோ நீங்க ஒரு பூஜ்யம் வாழ்க்கையில வேஸ்ட். நீங்க போய் பட்ஜெட்டு போடுறேன், புண்ணாக்கு போடுறேன், மகளிரை வாழ்த்துறேன். யார் இந்த மகளிரை வாழ்த்துறீங்க? உங்க வீட்டில் இருக்கிற சங்கீதாங்கிற மகளிரை வாழ்த்துட்டீங்களா நீங்க? ஏன் நாளைக்கே அந்த கேஸ் அவங்க விட்ரா பண்ணிடுறாங்க, வெற்றின்னு கத்துவீங்களா? அவங்க நேரம் கமிஷன் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அப்ப நீங்க கமிஷன் ஆஃபீஸ் போகணும். எப்படி சிபிஐல போய் உட்காந்துங்களோ அது மாதிரி தான் இங்க. புரியுதா? உங்களுடைய இது சில அறகுறையா இருக்குதுன்னு பாருங்க. உங்க கட்சியில இருக்குங்களே அந்த இதுலாம் கத்தும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க பண்ணிப்பீங்களா? உங்களுக்கு எவ்வளவு அழகு வேணும், உங்க டேஸ்ட் என்ன, அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி உங்க மேல வெறியா இருக்கிற ஒரு 500 பேரை கீழே நிக்க வச்சு நடக்குமா? உங்க பர்சனல் லைஃபை பத்தி நான் பேசல. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு நீங்க தான் என்னமோ தூய சக்தி மாதிரி. நீங்க ஒரு அழுக்கு சக்தி. தூய சக்தி இல்ல, வெறும் அழுக்கு. ஆமா, அவ்வளவுதான். அந்த அழுக்கு சக்தியை வச்சுக்கிட்டு மற்றவங்களை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. உங்களால ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியாது. பார்ப்போம். நானும் இங்கே தான் இருக்க போறேன். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இது பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு 1, 2, 3 போட்டு ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அறிக்கையை விட்டு சவால் விடுறீங்க. யாருக்கு? 6 முறை ஆட்சி அமைத்த 7வது முறையாக மே மாதம் ஆட்சி அமைக்கப் போகும் 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வராக அமரப்போகும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காத விஜய்ங்கிற ஒரு நடிகன். அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களுக்கு வேற எந்த கெப்பாசிட்டி கிடையாது. டிகிரி பாஸ் பண்ணல, வேற எந்த விஷயமும் உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது வெளியில சொல்ற மாதிரி என்ன திறமை இருக்குங்கிறதும் தெரியாது. உங்க அக்கவுண்ட்ஸ் யாருக்குமே நீங்க கொடுக்கல. கொடுங்க, வெப்சைட்ல ஏத்துங்க, உங்களுடைய சொத்து கணக்கெல்லாம் ஏத்துங்க, அப்புறம் பேசுவோம் எல்லாமே. இன்னும் யாரும் உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கல. நான் ஏன் பேசுறேன்னா, நான் தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையில பேசுறேன். புரியுதா?
உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. எனக்கு இருக்கிற திறமையிலேயே ஒரு 75% உங்களுக்கு கிடையாது. நான் 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? நான் 600 அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கள். நான் எத்தனையோ விஷயங்கள், நான் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். www.svshekhar.com போய் பாருங்கள். ஓகே, 17 முறை வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன். வாழ்க்கையில் 4 டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். உங்களை சந்தோஷப்படுத்துறாமேன்னு நீங்கள் அந்த கூட்டணிக்கு வந்துடுவீங்க நினச்சி யாரோ 2 டிஎம்டி யூனிவர்சிட்டி உங்களை கூப்பிட்டு ஏதோ டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. டாக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்ல முடியாது, அது டாக்டரேட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். அது ஏதோ டாக்டர் சர்டிஃபிகேட் மாதிரி தான், அது ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதோ நினச்சி கொடுத்துட்டாங்க. அது இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்னா உடனே என்ன தம்பி சொல்லுப்பா அப்படின்னு வருவார் நினச்சிங்களா? அவர் அதான் அன்றைக்கே சொன்னேன்னு, முதலமைச்சர் ஸ்டாலின் கணுக்கால் உயரம் கூட நீங்கள் அரசியலில் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு பி எ வெரி பிக் ஸ்பாயிலர் இன் திஸ் எலெக்ஷன். யூ வில் நெவர் வின். இது சாபம் இல்லை, என்ன நடக்க போகுதோ அதைத்தான் சொல்கிறேன். ஓகேயா? பார்ப்போம். நீங்கள் எப்படி வாய் திறக்காதையாக இருக்க போகிறீங்க? இது மாதிரி எழுதி கொடுக்குறதையும் படிப்பீங்க. நான் சும்மா இருப்பேனா? எனக்கும் 2ல் சனி, நானும் பூச நட்சத்திரம், கடக ராசி தான். ஆனால் எனக்கு திசை வேறு. ஓகே, உங்கள் திசை வேறு. ஓகேயா? யார் திசை எப்படி இருக்கும், காற்று எந்த திசை அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நான் பேசுறது நியாயமாகவும் சரியாகவும் இருந்தால் 9841023545 எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். பாக்கி பேர் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.